நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் யோகத்தின் முறையை சுகருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். வியாசர் பேச ஆரம்பிக்கின்றார். சத்புத்ரா, என்னிடம் கேட்ட உனக்கு இப்பொழுது வாஸ்தவமான ஞானிகளுடைய தர்மத்தை உள்ளபடி சொன்னேன். இனிமேல் யோகத்தின் காரியத்தை முழுவதும் சொல்லப் போகின்றேன். அதனையும் கேட்பாயாக. புத்தி, மனம், இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து பிரவர்த்தி அற்று ஒன்றாய் இருப்பதுவே கெடுதலற்ற ஆத்மாவினுடைய உத்தமமான ஞான ஸ்வரூபம். அப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபமானது மனத்தையும் இந்திரியங்களையும் நிகிரகிக்கத்தக்கவனும் தியான சீலமுடையவனும் ஆத்மாவில் பற்றுதல் உள்ளவனும் யம நியம முதலியனான அந்த சுத்த கர்மங்கள் உள்ளவனாய் இருப்பதற்கிருக்கின்றவத அந்த விதத்தினால் அறியக்கூடியது. அதாவது சுத்த கிரமங்கள் உள்ளவனாய் இருக்கிற அந்த விதம் இருக்கிறதே, அதை அறியக்கூடியது. வித்வான்கள் யோக தோஷங்களாக நினைக்கிற காமம், குரோதம், லோபம், பயம், ஸ்வப்னம் என்ற ஐந்தையும் வேருடன் அறுக்க வேண்டும். அது எப்படி எனில், தீரனான புருஷன் மனோ நிகிரகத்தால் குரோதத்தையும் சங்கல்பத்தையும் விலக்கி காமத்தையும் வெல்வான். புத்தியினுடைய நல்ல விசாரத்தினால் நித்திரையை வெல்ல வல்லவனாவான். தைரியத்தால் ஆண்குறியையும் உதிரத்தையும் ரட்சிக்க வேண்டும். நேத்திரத்தால் கை கால்களை காக்க வேண்டும். கண் காதுகளை மனத்தால் ரட்சிக்க வேண்டும். மனத்தையும் வாக்கையும் செய்கையினால் ரட்சிக்க வேண்டும். ஜாக்கிரதையினால் பயத்தையும் பெரியோர்களின் பணிவிடையினால் லோபத்தையும் விலக்க வேண்டும். இவ்வாறு எப்பொழுதும் சோம்பல் இல்லாதவனாகி இந்த யோக மலங்களை விலக்க வேண்டும். அக்னிகளையும் பிராமணர்களையும் பூஜிக்க வேண்டும். தேவதைகளையும் வணங்க வேண்டும். அசுபமும் துன்பத்துக்கு காரணமும் மனத்தை வருத்துகின்றதுமான வார்த்தையை சொல்லக்கூடாது. ஸ்தாவர ஜங்கமாய் உள்ள இந்த உலகம் அனைத்தும் எந்த சூதராத்மாவினுடைய விரிவோ அப்படிப்பட்ட தேஜோமயமான அந்த சூத்ராத்மாவானது இந்த உலகத்திற்கு காரணம். தியானம், வேத அத்தியனம், தானம், சத்தியம், லஜ்ஜை, நேர்மை, பொறுமை, சுசி, ஆகாரத்தால் உண்டான சுத்தி, இந்திரியங்களின் சிக்ஷை இவைகளால் சத்வகுணம் விருத்தி அடைகிறது. அது பாவத்தையும் நிவர்த்தி செய்கிறது. இப்படிப்பட்ட குணங்கள் பொருந்திய புருஷனுக்கு சகல அர்த்தங்களும் சித்திக்கின்றன. ஞானமும் விருத்தி அடைகிறது. இவன் எல்லா பிராணிகளிடத்திலும் சம புத்தி உள்ளவனும் தானாக கிடைத்திருக்கிற திரவியத்தினால் சந்தோஷிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இவன் பாவ நிவர்த்தியை அடைந்தவனும் சத்வகுணம் மேலிட்டவனும் மிதமான ஆகாரம் உள்ளவனும் இந்திரியங்களை அடக்கியவனுமாய் இருந்து கொண்டு காம குரோதங்களை வசம் செய்து அந்த மகத்துவத்திற்கு காரணமான பிரதானத்தை வசம் செய்ய வேண்டும். மனத்தையும் இந்திரியங்களையும் விஷயங்களிலிருந்து திருப்பி ஒருமுகப்படுத்தி முன்னிரவிலும் பின்னிரவிலும் சமாதியிலிருந்து புத்தியில் மனத்தை நிறுத்த வேண்டும். 5 இந்திரியங்களுள்ள இந்த பிராணியனுடைய புத்தியானது ஓர் இந்திரியம் துவாரமுள்ள ஆதலால் அதன் வழியாக தோற்பையினுடைய பாதத்தின் வழியாக ஜலம் ஓடுவது போல வெளியில் ஓடுகிறது. ஆகையால் யோகம் அறிந்தவன் செம்படவன் கெட்டதான மத்தியசத்தை முதலில் பிடிப்பது போல மனத்தை முதலில் வசப்படுத்த வேண்டும். பிறகு ஸ்ரோதத்தையும், அதன் பிறகு நேத்திரத்தையும், பிறகு ரசனத்தையும், பிறகு கிராணத்தையும் வசப்படுத்த வேண்டும். எதியானவன் இவ்விதம் இந்திரியங்களை அடக்கி மனத்தில் நிலை பெறச் செய்ய வேண்டும். அவ்விதமே சங்கல்பங்களையும் தள்ளிவிட்டு மனத்தையும் புத்தியில் நிறுத்த வேண்டும். எதியானவன் 5 இந்திரியங்களையும் சேர்த்து மனத்தில் ஸ்தாபிக்க வேண்டும். எப்பொழுது மனம் முதலான இந்த 6ம் நிலை பெற்ற பிறகு புத்தியில் லயித்து
கலங்காமல் இருக்குமோ அப்பொழுது மகத் தத்துவமானது பிரகாசிக்கின்றது. அப்படியே ஞான வடிவமான ஆத்மாவும் சூக்ஷ்மமான புத்தியில் புகையில்லாத அக்னி போலவும் மிகவும் பிரகாசிக்கிற சூரியன் போலவும் ஆகாயத்தில் மின்னல் ஒளி போலவும் காணப்படுகிறது. அந்த ஆத்மா வியாபகமாய் இருப்பதால் எல்லா ஆத்மாவிடத்திலும் ஆத்மா எல்லா பொருள்களிடத்திலும் காணப்படுகின்றன. எந்த பிராமணர்கள் மனத்தை வசீகரணம் செய்தவர்களும் தைரியவான்களும் பேரறிவு உள்ளவர்களும் சகலமான பிராணிகளுடைய ஹிதத்திலும் பற்றுதல் உள்ளவர்களுமாக இருக்கிறார்களோ அந்த மகாத்மாக்களே அந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள். இவ்வாறு ஓரளவு உள்ள காலம் கடுமையான விரதத்தோடு ஏகாந்தத்தில் ஒருவனாய் இருந்து கொண்டு யோகத்தை ஆசிரித்தவன் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்திற்கு சமமான நிலையை அடைவான். தத்துவவித்தானவன் யோகத்தால் லயம், விஷேபம், கலக்கம், நல்ல வாசனையின் ஆகாரணம், கேள்வி, பார்வை, ரசத்திலும் ஸ்பரிசத்திலும் சீதத்திலும் உஷ்ணத்திலும் ஆச்சரியங்கள், வாயுவுக்கு சமமான ஆக்ருதி, சகல சாஸ்திரங்களுடைய அர்த்த புராணம், திவ்ய ஸ்திரீ சங்கமம் முதலானவைகள் ஆகிய இவைகளை அடைந்தும் லட்சியம் செய்யாமல் புத்தியிலேயே உபசம்ஹாரம் செய்ய வேண்டும். காலை முன் இரவு பின்னிரவு 3 காலங்களிலும் நியம மௌனியாய் இருந்து யோகத்தில் அபியாசத்தை செய்ய வேண்டும். பாண்டங்களில் பற்றுதல் உள்ளவன் அவைகளை உள் அங்கணத்தில் சேர்த்து வைப்பது போல யோகாபியாசியானவன் இந்திரிய கூட்டத்தை ஹிருதயத்தில் அடக்கி பர்வதத்தின் சிகரத்திலோ அல்லது கோபுரத்திலோ விருட்சத்தின் நுனியிலோ யோகத்தை செய்ய வேண்டும். தினம்தோறும் ஒரே லட்சியத்தை பிடித்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும். மனத்தை யோகத்திலிருந்தும் விலகாமல் இருக்க செய்ய வேண்டும். யோகியானவன் எந்தெந்த உபாயத்தினால் சஞ்சலமான மனத்தை அடக்க முடியுமோ அந்தந்த உபாயத்தை கை கொள்ள வேண்டும். அதிலிருந்தும் சலிக்க கூடாது. ஏகாந்தம் உள்ளவன் சூனியமான குகைகளையும் தேவாலயங்களையும் சூனியமான கிரகங்களையும் தனக்கு இருப்பிடமாக செய்து கொள்ள வேண்டும். வாக்கினாலும் செய்கையினாலும் மனத்தினாலும் ஒன்றிலும் பற்று வைக்க கூடாது. எல்லாவற்றிலும் உதாசீனனும் குறைவான ஆகாரம் உள்ளவனுமாய் இருந்து கொண்டு லாபங்களில் சமமாய் இருக்க வேண்டும். தன்னை நிந்திப்பவன் துதிப்பவன் இருவரிடத்திலும் சமமாய் இருந்து சுப அசுபங்களை நினையாமல் இருக்க வேண்டும். லாபத்தில் சந்தோஷிப்பதும் லாபம் இல்லாத காலத்தில் கவலைப்படுவதும் ஆகாது. வாயுவை போல ஓரிடத்திலும் பற்றுதல் இல்லாதவனாகி சகல பிராணிகளிடத்திலும் சமமாய் இருக்க வேண்டும். இவ்வாறு அடங்கின சித்தமுள்ளவனும் சாதுவும் எல்லா பிராணிகளையும் ஒன்று போல பார்க்கிறவனும் 6 மாதம் விடாமல் யோக அபியாசம் செய்கிறவனுமாய் இருக்கிறவனுக்கு பிரணவமானது தன் அர்த்தத்துடன் நன்கு விளங்குகிறது. பொருள் விருப்பத்தால் மக்கள் மிகவும் வருந்துவதை பார்த்து ஒட்டாஞ்சில்லியையும் பொன்னையும் சமம் என்று எண்ணி இந்த யோக மார்க்கத்தால் பற்றுதலுடன் பொருள் விஷயத்தில் ஒழிவை அடைய வேண்டும். மோகத்தை அடையக்கூடாது. ஜாதியில் குறைந்தவனும் தர்மத்தையே விருப்பத்துடன் செய்கிற ஸ்திரீயும் இந்த யோக மார்க்கத்தால் உயர்ந்த கதியை அடைவார்கள். மனத்தை ஜெயித்த யோகியானவன் பிறவியற்றதும் அனாதியும் ஜரையற்றதும் அழிவற்றதுமாய் இருக்கிற பரமாத்மாவை அசைவற்ற இந்திரியங்களால் ஊகித்து அறிவான். அணுவிற்கும் அணுவும் மகத்திற்கும் மகத்தும் ஒன்றிலும் பற்றாததுமான அந்த ஆத்மாவை புத்தியினால் பார்க்கின்றான். உள்ளபடி என்னால் சொல்லப்பட்ட மகாத்மாவானது மகிழ்ச்சியினுடைய வசனத்தை குருவின் உபதேசத்தை அனுசரித்து மனத்தினால் ஆலோசித்து புத்தியினால் நிச்சயித்து மனோவசம் உள்ளவர்கள் பிரம்ம பிரளயம் வரையில் இந்த பிரம்மாவிற்கு ஒத்த நிலைமையை அடைகிறார்கள் என்று வியாசர் கூறி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.